ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது எதோட ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிக்விட்ஸோட வால்யூமை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது திரவங்களின் பருமனை அளக்க வேறு சில அலகுகள் இருப்பதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் 3 கான்செப்ட்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேலன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த 1 கேலன்றது 3785 ml அப்படின்றத நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 3மே வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். இது 3யுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 ounceன்றது வந்து 30 ml, 1 quartsன்றது 1 லிட்டர். ஸோ இது 3மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். தமிழில் பாருங்கள், 1 கேலன் வந்து 3785 ml, 1 ounceன்றது 30 ml, 1 quartsன்றது 1 ml. ஸோ இது 3யுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட்டர் ஹேஸ் மோர் டென்சிட்டி தென் ஆயில்ஸ் லைக் குக்கிங் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில். அதாவது சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் போன்றவை பார்ப்பதற்கு நீரை விட அடர்த்தி மிகுந்ததாக நமக்கு தோன்றும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவற்றை விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் கேஸ்டர் ஆயில் இஸ் 961 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அப்படின்ற கான்செப்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கிறத விட இந்த 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கிற இந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற இந்த ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. டென்சிட்டி ஆஃப் அ கேஸ்டர் ஆயில் இஸ் 961 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து if you put 1 drop of water in oil, water drop sinks. But if you put 1 drop of oil in water, oil floats and forms a layer on water surface. இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டென்சர் மெட்டீரியல் மேலே தான் வந்து லெஸ் டென்சர் மெட்டீரியல் வந்து ஃப்ளோட் ஆகும் அப்படின்றத சொல்லுவோம். இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து தண்ணி இருக்குது, அதில் ஒரு சொட்டு எண்ணெய் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எண்ணெய் தான் வந்து மிதக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி எதுக்கு வந்து லைட்டாக இருக்கோ அது வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஆயிலோட டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் மேலே வந்து வாட்டர் வந்து மிதக்கணும். பட் ஒரிஜினலி என்னென்னா, ஆயிலோட டென்சிட்டி தான் வந்துட்டு வாட்டரோட டென்சிட்டியோட வந்து கம்மியாக இருக்குது. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் பாருங்கள், நாட்டிக்கல் மைல் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அதாவது நாட்டிக்கல் மைல். ஸோ இந்த நாட்டிக்கல் மைல் எதுக்காக யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு நாட்டிக்கல் மைல் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஏர்வேஸில் வந்து இப்போ ஃப்ளைட் போகிற டிஸ்டன்ஸையும் கடலில் வந்து கப்பல் போகிற டிஸ்டன்ஸையும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு தான் என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிக்கல் மைல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த நாட்டிக்கல் மைல் வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான குரூப் 1 to குரூப் 4 மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்லையும் வந்து இதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. யூபிஎஸ்சியில் கூட ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 நாட்டிக்கல் மைல் இஸ் ஈக்குவல் டு 1.852 கிலோமீட்டர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். சரி, இப்போ அடுத்தது பாருங்க, தி யூனிட் ஆஃப் மெஷரிங் த ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன்ஸ் அண்ட் ஷிப்ஸ் இஸ் நாட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு நாட் எனப்படும். அவை ஒரு மணி நேரத்தில் 1 நாட்டிக்கல் மைல் தொலைவை கடக்கின்றன என்பதனை இது குறிக்கின்றது. ஸோ இட் மீன்ஸ் தட் தே டிராவல் 1 நாட்டிக்கல் மைல் இன் 1 hour. ஸோ 1 நாட்டிக்கல் மைலை வந்து 1 hourல கடக்கிறது தான் வந்து இந்த நாட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்து பாருங்க, இது ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான். கால்குலேஷனை தான் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 1 கிலோமீட்டர் per hour is equal to 5/18 மீட்டர் per செகண்ட். அதாவது 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர். ஸோ 1 hour is equal to 3600 செகண்ட்ஸ். இதை வந்து ரெண்டையுமே வந்து அவங்க மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதை மைனஸ் பண்ணி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2ஆல் இதை டிவைட் பண்ணும்போது 5, 2ஆல் இதை டிவைட் பண்ணும்போது 18. ஸோ 5/18 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்லி இதை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்து பாருங்க, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இதில் சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கெட், அப்புறமா வந்து சீத்தான்னு ஒன்று இருக்கும்.
ஸோ இது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி கேட்டாங்க அப்படின்னா இது ரெண்டு மட்டும் தான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து பயாலஜி, மற்ற எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இதை பாருங்கள், தஞ்சாவூர் டால். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் நம்ம லைட்டாக இதை தெரிஞ்சு வச்சுப்போம் ஃபார் ஜென்ரல் நாலேஜ். இட் இஸ் அ டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டாய் மேட் இன் தஞ்சாவூர். அதாவது தஞ்சாவூரில் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. களிமண்ணால், அதுதான் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா டெரகோட்டா மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் ஏன் வந்து உங்களுக்கு ரெண்டையும் வச்சு நடத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாம்ஸில் வந்துட்டு டிரான்ஸ்லேஷன்ற ஒரு பார்ட் வந்து இருக்குது. அதில் வந்து நமக்கு டெரகோட்டா அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதுக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போனா தான் அந்த குரூப் 2ஓட மெயின்ஸில் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது டெரகோட்டா அப்படின்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியம் வந்து யோசிப்பாங்க. அதே மாதிரி தமிழில் வந்து களிமண், அதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன பேர் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸோட மெயின்ஸுக்கும் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. So the center of the gravity and the total weight of the doll is concentrated in its bottommost point, generating a dance-like continuous movement with slow oscillations. The slow oscillations ஓட மெக்கானிசம் தான் வந்து இந்த தஞ்சாவூர் டால்ல இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவோம். அது எப்படி வந்து இந்த தலை ஆடிட்டே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட கான்செப்ட் வந்து இந்த ஸ்லோ ஆசிலேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து இது வந்து இருக்குது. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், the most abundant atom in the universe is the hydrogen atom அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன் அணுவாகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வேறு எதுவுமே இந்த பாக்ஸ் கொஸ்டினில் தேவையில்லை, பட் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நியர்லி 74% of the atoms in the universe are hydrogen atoms. Nearly 74. However, 3 most abundant atoms on the earth are iron, oxygen and silicon. இது மூணுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அபண்டன்ட் ஆட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன், அது 74% வந்து இருக்குது. அண்ட் மூணாவதாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பு, ஆக்சிஜன் மற்றும் சிலிகான். இது மூணையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஸ்முத், இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஐயில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் எலிமெண்ட்டாக. அண்ட் இதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 98. இதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 98. ஸோ இப்போ வந்து இந்த கான்செப்ட்ல போகலாம். பிஸ்முத் இஸ் அன் எலிமெண்ட் தட் அக்கர்ஸ் நேச்சுரலி. பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் ஆகும். இதை பிற தனிமங்களுடன் இணைத்து வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை அளிக்கும் ஒரு இதாக யூஸ் பண்ணப்படுறோம். சிகிச்சை அளிக்கிறதுக்கு நம்ம வந்து இதை ஒரு மருந்தாக வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது இந்த பிஸ்முத் அப்படின்றத வந்து வேற எலிமெண்ட்ஸோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இந்த டயோரியா வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்முத் இன் டயோரியா. பிஐ ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அட்டாமிக் நம்பர் வந்து 98. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கான்செப்ட். ராபர்ட் பாயில் இஸ் த ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் ஹூ யூஸ் த டேர்ம் எலிமெண்ட். அப்போ எலிமெண்ட் அப்படின்றத வந்து யார் முதல்ல யூஸ் பண்ணுறாங்க, அந்த தனிமம் அப்படின்ற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாயில் அவர்கள் தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிமமோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து எலிமெண்ட்டோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து தனிமம். சரி, ஓகே. இவரே வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா he is the early proponent. அவர் தான் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா the nature of the matter and the nature of the vacuum, இது ரெண்டையும் பற்றி வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது தனிமங்களோட பருப்பொருள்கள் ஃபஸ்ட்டு, அதாவது அதோட மேட்டர். அதுக்கப்புறமா முதலில் என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றிடத்தின் தன்மையும் வந்து, அதாவது வேக்யூமோட நேச்சர், இது ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வர்றாரு. he is known best for the Boyle's law. ஸோ இந்த பாயில்ஸ் லா, அது போன்ற பல லா, கிச்சாஃப்ஸ் லா அண்ட் ஓம்ஸ் லா, இது போன்ற பல லாஸ் வந்து நம்ம வரப்போகிற சீரீஸில் பார்க்க தான் போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு உஸ்தாதின் அகாடமி. ஸோ இது போன்ற அடுத்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த பிகினிங் த நேமிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இதோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எலிமெண்ட்ஸை நேம் பண்ணுறதுக்கு முத என்ன பண்ணுறாங்கன்னா அது கிடைக்கிற இடத்துலேருந்து அதை வந்து அதுக்கான நேம் வந்து சூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட கலரை வச்சு யூஸ் பண்ணி வந்து பண்ணுறாங்க.
மூணாவது IUPAC நேம்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து அதுக்கான நேமிங்ஸ் வந்து கொண்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பிகினிங் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ஸை வந்து அது எந்த இடத்துல கிடச்சிது, எந்த பிளேஸில் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அவங்க சொன்ன எக்ஸாம்பிள் காப்பர் வந்து சிப்ரஸ் அப்படின்ற இடத்துல வந்து கிடச்சிருக்கு. காப்பர் வந்து சிப்ரஸ் அப்படின்ற இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த நேம் வந்து வச்சுருக்காங்க. செகண்ட், அதோட கலரை வச்சு என்ன சொல்கிறாங்க, அதோட கலரை வச்சு என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, கோல்டை வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு மீனிங் எல்லோ அப்படின்றதுனால அதுக்கு கோல்டுக்கு வந்து அது கலரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நேம் வச்சுருக்கோம். அண்ட் மூணாவது வந்து இப்போதைக்கு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, IUPAC அப்படின்ற ஒரு கமிட்டி தான் என்ன பண்ணுது, ஒரு டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவ்ஸ் நேம்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ். Many of the symbols are the first one or two letters of the elements. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பிஸ்மத் அப்படின்றத நம்ம போனதில் பார்த்தோம். பிஸ்மத் அதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் 2 வார்த்தை தான் வந்து அதோட எலிமெண்ட் சிம்பிளாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இன் இங்கிலீஷ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த சிம்பிள் இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் இன் கேபிட்டல். அதாவது முதல் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்குது. அண்ட் தி செகண்ட் லெட்டர் இஸ் இன் ஸ்மால் லெட்டர். ரெண்டாவது லெட்டர் வந்து ஸ்மாலாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கணும், செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டராக வந்து இருக்கணும். ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்ப்போம். இதை பாருங்க, இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஏர் பலூன்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், டர்க்கின்ற நாட்டை யோசிக்கும் போதே அங்கே வந்து ஹாட் ஏர் பலூன்ஸ் வந்து நிறைய பறக்கும். துர்க்கி அதோட ரீசெண்டாக அதோட நேமை கூட வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த டர்க்கியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் நிறைய ஏர் பலூன்ஸ் வந்து அங்கே வந்து பறக்குது. அது எப்படி பறக்குது அப்படின்ற கான்செப்டை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. when air inside the hot air balloon is heated, அதாவது வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூனானது எவ்வாறு காற்றில் மிதக்குகின்றது. பலூனில் உள்ள காற்றை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடைகின்றது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, உள்ளே இருக்கிற ஏரை வந்து அவங்க வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட எக்ஸ்பேன்ஷன் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கிற ஏர், அதாவது வெளியே இருக்கிற காற்றோட உள்ளே இருக்கிற காற்றோட டென்சிட்டி அது வந்து கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அங்கே தான் அந்த கான்செப்ட் வந்து நிற்கிது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வாட்டரோட டென்சிட்டியோட ஆயிலோட டென்சிட்டி அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆயில் வந்து மேலே மிதக்குது. அதே மாதிரி கான்செப்ட் வந்து ஏரில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஏர் பலூன். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஹாட் ஏர் பலூன்ஸ் வந்து பறக்குது. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, நானோமீட்டர். ஸோ இந்த நானோமீட்டர்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் வந்து இருக்குது. நானோமீட்டர் என்பது சிறிய நீளங்களை அளக்க பயன்படுத்தப்படும் அலகாகும். ஒரு நானோமீட்டர் என்பது 1×10⁻19 மீட்டர். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்சுவல் கொஸ்டின் என்னன்னா, 1×10⁻−19 மீட்டர். +19ன்றதை வந்து ஆன்சர் பண்ணிடாதீங்க, -19 மீட்டர். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கான்செப்ட். இப்போ அடுத்த கான்செப்டை பாருங்க, வாட் மேக்ஸ் ஆட்டம் ஸ்டிக் டுகெதர். இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா, அணுக்களை பிணைத்திருப்பது எது? எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை. எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரான்ஸ் கேரி அ நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ். செகண்ட், புரோட்டான்கள் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மின் சுமையை வந்து கொண்டவை. அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ்னு பார்த்தோம். செகண்ட் வந்து புரோட்டான்ஸ் பாருங்க பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் அட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து கொலைட் ஆகுது. அதுதான் வந்து they are saying as ஸ்டிக்கிங் டுகெதர். அதனால தான் ரெண்டுமே வந்து ஒற்றி இருக்கதை வந்து நம்ம பார்க்குறோம். மேக்னெட்ஸில் நார்த் சவுத் வந்து அட்ராக்ட் ஆகும், ஆப்போசிட் போல்ஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். சன்ஃப்ளவர், அப்புறமா வந்து இந்த ட்ரைடாக்ஸ் ப்ராக்யூமென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ட்ரைடாக்ஸ் ப்ராக்யூமென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட தமிழ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா பூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். தாத்தா செடின்னு சொல்கிறதுல தாத்தா பூ. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூ வந்து நசுக்கி நம்மளோட காயங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட இதை வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து சொல்லுது. ஸோ சன்ஃப்ளவர் இஸ் நாட் அ சிங்கிள் ஃப்ளவர், இட் இஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கிளஸ்டர்ட் டுகெதர். அதாவது சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனி மலர் அன்று, பல மலர்கள் ஒன்றிணைந்தது உருவாக்கப்பட்ட ஒரு தொகுப்பே சூரியகாந்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளோரசன்ஸ். இப்படி கூட்டமாக பூக்கள் வந்து பல இது சேர்ந்து ஒரு பூவாக தோன்றது பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இணைந்து இருப்பதற்கு காணப்படும் அதற்கு மஞ்சரி என்று பெயர். இன்ஃப்ளோரசன்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு தமிழ் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மஞ்சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, டிரான்ஸ்லேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரைடாக்ஸ் ப்ரொக்யூமெண்ட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. The leaf juice of this plant is to cure wounds and cuts.
ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதாகவும் வந்து கூறியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் சீட், உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக எடையுடைய விதை, அது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை தேங்காய் ஆகும். ரெட்டை தேங்காய் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது டபுள் கோகனட், அதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் சீட். ஸோ இது எங்கே வந்து க்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 ஐலாண்டில் வந்து க்ரோ ஆகுது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைச்சலஸில் இருக்கிற ஐலாண்ட்ஸ். இதோட அளவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 12 இன்ச்சஸ் லாங் நீளமும் 3 ஃபீட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ், அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்குது. அண்ட் அதோட வெயிட் வந்து நீங்கள் பாருங்கள் 18 கிலோ வந்து இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் தி ஹெவியஸ்ட் சீட். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோகனட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். The root growing from a location other than the underground such as from a stem or leaf is called as the adventitious roots. So a root growing from a location, அதாவது சில தாவரங்களின் வேர்கள் தரையிலிருந்து தோன்றாமல் தரை மட்டத்திற்கும் மேல் தண்டு அல்லது இலைகளிலிருந்து தோன்றுகின்றன. அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாற்றிட வேர்கள். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூட் டைப்பை வந்து மாற்றி வந்து உங்களுக்கான கேள்விகளை வந்து கேட்கலாம். ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ இதை பாருங்கள், வேண்டா இஸ் அன் எபிஃபைட்டிக் பிளான்ட். எபிஃபைட்டிக் பிளான்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இட் க்ரோஸ் ஆன் அ ட்ரீ, இட் மே க்ரோ அண்டர் த ட்ரீ அண்ட் கெட் இட்ஸ் மாய்ஸ்சர் அப்படின்ற கான்செப்ட் கூட வரும். அதாவது வாண்டா தாவரம் தொற்று தாவரமாக மரங்களில் வளர்கின்றன. இதன் தொற்று வேர்களில் உள்ள வெலமன், அதாவது வெலமன் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெலமன் டிஷ்யூஸ், இங்கிலீஷ்லேயும் வந்து அதுக்கு பேர் வெலமன் திசு காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மாய்ஸ்சரை வந்து எடுத்துக்குது. அதாவது வேண்டா இஸ் an epiphytic plant which grows on trees. The velamen tissue present in the epiphytic root absorbs moisture to perform the photosynthesis. அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து அது என்ன பண்ணுதுன்னா காற்றில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரை வந்து அது வந்து உரியுது. ஸோ அப்படிப்பட்ட பிளான்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேண்டா. அது என்ன மாதிரியான பிளான்ட்னு கேட்டாங்கன்னா எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். சரி, டெங்கு இது வந்து ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். இதை வந்து டிசீசஸ் கீழே ஹெல்த் அண்ட் டிசீசஸ் கீழே வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பாருங்கள், இது எதனால வந்து இது வந்து பரவுது. டெங்கு இஸ் ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோஸ் ஆஃப் எய்டஸ் எஜிப்டி காஸ்ட் பை டென் 1 and 2 வைரஸ் விச் இஸ் பீன் பிலாங் டு த டைப் ஃப்ளாவிவேரஸ். ஃப்ளாவிவேரஸோட ஒரு டைப் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டென் 1 and 2 வைரஸ். இது எதனால கொண்டு வரப்பட்டிருக்குன்னு, எதனால வந்து ஸ்ப்ரெட் ஆகப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எய்டஸ் எஜிப்டி அப்படின்ற ஒரு மஸ்கிட்டோனால. ஸோ இதோட இன்னொரு விஷயம், இது எப்படி தாக்குதுன்னு பாருங்கள். அது தாக்குறதுனா இட் டிக்ரீசஸ் த கவுண்டிங் ஆஃப் தி பிளட் பிளேட்லெட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பிளட் அண்ட் இட் ஹாஸ் அ மேக்ஸிமம் ஃப்ளைட் ரேஞ்ச் ஆஃப் 50 to 100 meters. அதோட ஃப்ளைட் ரேஞ்சே வந்து 50 to 100 மீட்டர் தான். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் பிளாட்லெட்ஸை வந்து ரொம்பவே வந்து கவுண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. அதாவது இட் டிக்ரீசஸ் த கவுண்ட் ஆஃப் தி பிளட் பிளாட்லெட்ஸ். இதில் வந்து நிறைய 1 marks இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தி எக்ஸாம்ஸ். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசி, அதாவது வேக்சின் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த வேக்சின்னாலே உங்களுக்கு தெரியும், கொரோனா காலத்தில் வந்து நிறைய வேக்சின் போட்டிங்களா இல்லையான்னு சொல்லி 2 வேக்சின் வந்து ரொம்பவே பாப்புலர், கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின். ஸோ இது எதுக்காக கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸை எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு ஆன்டிபாடிஸ் தேவை. அப்போ அந்த ஆன்டிபாடிஸ் வந்து நமக்கு வந்து உருவாகணுன்றதுக்காக கொடுக்கப்படுற ஒரு இன்ஜெக்ஷனை தான் வந்து நம்ம வேக்சின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கு நம் உடலை தயார் செய்வதை தடுப்பூசி போடுதலின் நோக்கமாகும். அதை எதிர்த்து நம்ம சண்டை போட்டு நம்மளோட உயிரை காப்பாற்றுவதற்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன கொண்டு வந்திருக்கோம்னா வேக்சின். இப்படி வேக்சின் கண்டுபிடிக்கல அப்படின்னாலே அது ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நோய் வருது, அந்த நோய்க்கு வேக்சின் இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த பேஷண்ட்டை வந்து காப்பாற்ற முடியாது. அந்த பேஷண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நம்மளால் ஒரு வேக்சினை உருவாக்கப்பட்டிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து அந்த வேக்சினை வச்சு அந்த நோயை வந்து எதிர்த்து சண்டை போட முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கான்செப்ட். வேக்சின்ஸ் லைக் பிசிஜி, போலியோ, MMR ஆர் given to early childhoods. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் பாருங்கள், லியூக்கோடெர்மா இஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ்.
லியூகோடெர்மா என்பது தோலில் சில பகுதிகளில் அல்லது மொத்த பகுதிகளில் நிறமி, அதாவது மெலனின் நிறமி அப்படின்னு சொல்லுவோம், இழப்புகளால் ஏற்படும் ஒரு தொற்றா நோயாகும். அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொற்றா நோய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், லூக்கோடோமா இஸ் அ நான் கம்யூனிகபிள். அப்போ கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்னன்னா எய்ட்ஸை வந்து கம்யூனிகபிள் டிசீஸை சொல்லுவோம், டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ். அப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வந்து லியூகோடெர்மா, இன்னொன்று மலேரியா இப்போ பார்த்தோமே அது கூட வந்து ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் தான், அதாவது தொற்றும் நோயாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் கண்டிஷன் அஃபெக்ட்ஸ் பீப்புள் ஆஃப் எனி ஏஜ், எந்த ஏஜ் குரூப்பையும் வந்து அட்டாக் பண்ணும், எந்த ஜென்ரையும் வந்து அட்டாக் பண்ணும். தேர் இஸ் நோ கியூர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ கியூர்னாலே அதுக்காக ஒரு வேக்சின் நம்ம கிட்ட இல்லை. அதான் வேக்சினை பற்றி நம்ம பார்த்தோம். வேக்சின் எதுக்குன்னு பார்த்தோம். இப்போ கோவிஷீல்டு, கோவேக்சின் எல்லாமே எதுக்காக வந்துச்சு? நம்மளோட அந்த நோயை எதிர்த்து நம்மளால் சண்டை போட முடியாமல் நிறைய இழப்புகள் வந்தது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு கோவேக்சின் சொல்லி 2 விஷயத்தை வந்து கொண்டு வந்தோம். அப்போ இந்த லியூகோடெர்மாக்கு என்ன ஆகுதுன்னா இதுக்கு வந்து எந்த வேக்சினுமே கண்டுபிடிக்க முடியலை. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ரிசர்ச் போயிட்டே இருக்கு. ஸோ அப்படிப்பட்டு இருக்கிறதுனால தான் இதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ கியூர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இட் டஸ் நாட் ஸ்ப்ரெட் பை டச்சிங், ஷேரிங் ஃபுட் ஆர் சிட்டிங் டுகெதர். நீங்கள் பக்கத்தில் கூட உட்காந்துக்கலாம், அது வந்து உங்களுக்கு வந்து எதுவும் பரவ போகிறதில்ல. அவங்ககிட்ட வந்து ஃபுட்டு வாங்கி சாப்பிட்லாம், அதனால எதுவும் பரவ போகிறதில்ல. ஸோ அதனால தான் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். பட் எய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம கம்யூனிகபிள்னு பேசுகிறோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்க, புறக்கணிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சின்ன பிளட் பார்ட்டிக்கிள் நம்மளோட ஃபுட்டில் வந்தாலோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எய்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். எய்ட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு மோஸ்ட்டாக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாக தான் வருது. ஸோ சொசைட்டி என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குனாலே அவங்க செக்ஷுவலாக வந்து கான்டாக்ட் யார் கூட வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொசைட்டல் அந்த ஒரு டேபுனால தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ். எய்ட்ஸ் வந்துட்டாலே அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவனை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஸோ எய்ட்ஸ் இஸ் அன் கம்யூனிகபிள் டிசீஸ் விச் கேன் பி ஸ்ப்ரெட் த்ரூ தி பிளட் டிரான்ஸ்மிஷன் டூ. அதையும் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அஸ் அ குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக எய்ட்ஸுக்கு வந்து பிளட் வந்து நம்ம கிட்ட வந்து எப்படி எந்த முறையிலனாலும் இப்போ அந்த ஃபுட்டில் கலந்து வரலாம், நீடில் வரலாம், ரேசரில் வரலாம், எதுலனாலும் வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ ஃபைனல் கொஸ்டின், ஆஸ் அ ஜென்ரல் ரூல் அயன் சப்ளிமெண்ட் ஷுட் பி கிவன் ஓரலி, நாட் டு பி இன்ஜெக்டட் பிகாஸ் இட் இஸ் டேஞ்சரஸ். இது ஒரு சிம்பிளான கான்செப்ட். இதை நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட அவங்க யூஸ் பண்ணலாம் ஒரு அவேர்னஸ்க்காக. ஸோ இரும்பு சத்தை மாத்திரை வடிவில் வாய் வழியாக உட்கொள்ளலாம், அயன் டேப்லெட்ஸ். அதை வந்து நம்ம வந்து டேப்லெட் மூலமாக மட்டும்தான் நம்மளால் போட முடியும். அதை இன்ஜெக்ஷன் மூலமாக ஊசிகளாக எடுப்பது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னா நீங்கள் அதுக்கான டேப்லெட்ஸ் மட்டும்தான் வாங்கி போடணும். அதுக்கு பதிலாக நீங்கள் நீடில் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பல சைடு எஃபெக்ட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ இந்த 7th term 2 பாக்ஸ் கொஸ்டினோட முக்கியமான ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் அவைலபிள். அண்ட் இந்த பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து அவங்க எப்படி கேள்வி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். இந்த 3 கொஸ்டின்ஸுமே வந்து இந்த 7th term 2லேருந்து ரொம்ப ரொம்ப பாசிபிள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம 1 by 1 வந்து கவர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன் பாடியோட ஆவரேஜ் இன்டர்னல் டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து சொல்கிற இடம். ஸோ ஆவரேஜ் இன்டர்னல் டெம்பரேச்சர், அதாவது மனிதர்கள் வெவ்வேறு உடல் வெப்பநிலையினை பெற்றுள்ள போதிலும் அவர்களின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். அதே இது ஃபேரன் ஹீட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 98.6 ஃபேரன் ஹீட். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். ஸோ இந்த ஃபேக்சுவல் கொஸ்டினை நல்லா இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பாருங்க, நோ பர்சன் ஆல்வேஸ் ஹேஸ் எக்ஸாக்ட்லி த சேம் டெம்பரேச்சர் அட் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் த டே. எல்லாருக்குமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 2 மணிக்கு என்னோட உடல்நிலையோட டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 37.2 அப்படின்னு இருக்குன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து அதே நேரத்தில் வந்து 37.2 இருக்கணுமான்னு கேட்டால் இருக்க தேவையில்லை. அது 37 இருக்கலாம், இல்லை 36.9 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கும்னு சொல்லி தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெம்பரேச்சர் சைக்கிள் ரெகுலர்லி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் த்ரூ தி டே அக்கார்டிங் டு தி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்,
அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெய்லி வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு இப்போ நான் வரேன் இப்போ 2 மணிக்கு. என் ஃப்ரெண்டு வந்து நல்லா ஏசியில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஆஃபீஸில். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்கிற வேலைகளும் வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் முழுக்க வந்து சொல்லியிருக்காங்க. நாம் செய்யும் வேலைகளுக்கு ஏற்பவும் புற சூழலுக்கும் ஏற்றாற் போல நமது உடல் வெப்பநிலையானது நாள் முழுவதும் சிறிது உயர்வதும் தாழ்வதும் உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உயர்வதும் தாழ்வதுமாக உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் 1 ஃபேக்சுவல் கொஸ்டின் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பெரும சிறும வெப்பநிலைமானி, அதாவது த மினிமம் அண்ட் மேக்சிமம் தெர்மோமீட்டர். த மினிமம் அண்ட் மேக்சிமம் தெர்மோமீட்டர் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையினை அளக்க பயன்படுத்தப்படும் வெப்பநிலைமானியானது பெரும சிறும வெப்பநிலைமானி. அதாவது இன்னைக்கு டே என்னன்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு டே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து January 1 அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த January 1ல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெம்பரேச்சர், இருக்கிறதுலே லோயஸ்ட் டெம்பரேச்சர், இது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தி மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர் அதை காட்டுற இந்த தெர்மோமீட்டர். ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்டெம் செல்ஸ், மூலச்செல்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு. மெடிசனில் வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்டெம் செல்ஸ். ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸோட முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தே கேன் டிவைட் அண்ட் மல்டிப்ளை அண்ட் ஹாவ் த எபிலிட்டி டு டெவலப் இன்டு எனி அதர் டைப்ஸ் ஆஃப் செல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்களுள் செல் பிரிதல் அடைந்த பெருக்கம் அடைந்ததற்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது மல்டிப்ளை, அதாவது பெருக்கம்ன்றது மல்டிப்ளை, செல் பிரிதல்ன்றதுக்கு கேன் டிவைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடைந்து வளர்ச்சி அடையும் திறன் உடையது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலச்செல்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுலேயும் ரொம்ப முக்கியமாக அவங்க எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று சொல்கிறாங்க. இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரியான செல்லானாலும் அதால் கன்வெர்ட் ஆக முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு பிளட் செல்லாக மாறலாம், ஒரு நர்வ் செல்லாக மாறலாம், இல்லைனா ஒரு மசில் செல் ஒரு கிளாண்ட் செல்லாக கூட அதால் மாற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சார் இது என்னென்னலாம் மாறலான்னு பார்த்தீங்கன்னா இரத்த செல்கள் ஒன்று, இன்னொன்று வந்து நரம்பு செல்கள், இன்னொன்று வந்து தசை செல்கள் அல்லது சுரப்பி செல்கள், கிளாண்டுன்னு சொல்கிறோம்ல சுரப்பி செல்கள். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன்ஸையும் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மேலே இருக்கிற ஃபியரும் வந்து போயிடும். ஸோ சுரப்பி செல்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா கிளாண்ட் செல்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல நோய்கள் வந்து இது மூலமாக வந்து எங்களால் வந்து சரி பண்ண முடியும்னு சொல்லப்பட்ட ஒரு டிசீஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு இன்ஜுரி காஸ்ட், அதாவது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியை கூட இதால் வந்து நம்மளால் சரி பண்ண முடியும்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெம் செல், எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், அது என்னென்னவெல்லாம் மாற முடியும் அண்ட் அதனால க்யூர் பண்ணப்பட்ட ஒரு இன்ஜுரி, அது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இப்போ அடுத்த டாபிக் பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள். இந்த சிம் கார்ட்ஸ் அப்புறம் ஏடிஎம் கார்ட்ஸ்லாம் இந்த சிம்பிள் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த சிம்பிள் எதனால் பண்ணுறாங்கன்றது தான் இங்கே இருக்கான கொஸ்டின். இதை வந்து சிலிகான் அப்படி இல்லைன்னா ஜெர்மானியம் அப்படின்ற ரெண்டால் வந்து செய்கிறாங்க. அதாவது சிலிகான் அல்லது ஜெர்மானியம் அப்படின்ற ரெண்டால் வந்து செய்கிறாங்க. இதை ஏன் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கண்டக்டிவிட்டி இன்சுலேட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதாவது கண்டக்டர் இல்லைன்னா இன்சுலேட்டர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் சொல்கிறேன், அவற்றின் மின் கடத்தும் திறன் மதிப்பானது நற்கடத்தின் மற்றும் காப்பான்களுக்கும் இடையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அதோட கண்டக்டிவிட்டி இருக்குல்ல, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அது வந்து ஒரு கண்டக்டராக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு இன்சுலேட்டராகவும் இருக்கிறதுக்கு பதிலாக ரெண்டுக்கும் இடையில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்ட்ஸில் அந்த சிப்பை வந்து சிலிகான் இல்லைனா ஜெர்மானியமால் வந்து செய்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த டாபிக் என்னன்னு பாருங்கள், இட் இஸ் ரிலேட்டட் டு குரோமோபிளாஸ்ட். இது ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணிகங்கள், அதாவது they will be saying it in English as பிளாஸ்டிட்ஸ்ன்னு சொல்லுவோம். கணிகங்கள், பிளாஸ்டிட்ஸ், டிரான்ஸ்லேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து குரூப் 2க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கணிகங்கள், பிளாஸ்டிட்ஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிளான்ட்டோட கலருக்கு கொடுக்க போகிறதுக்கான முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிட்ஸ், அதாவது கணிகங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குரோமோபிளாஸ்ட் இம்பார்ட் கலர் டு ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பசுங்கணிகம் வந்து பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ண கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. இது ரெண்டையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் போகலாம். ஸோ இப்போ அடுத்த டாபிக் வந்து ஏன் வந்து ஒரு வயரை வந்து காப்பரில் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வயர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காப்பரில் தான் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். வயர்ஸ் மேட் அப் ஆஃப் காப்பர் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ முன்னாடி பார்த்தோம் கண்டக்டிவிட்டி, இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்துருந்தோம், கண்டக்டிவிட்டி, அதாவது கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம். கரண்ட் வந்து பாஸ் பண்ணாமல் விடுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதில் வந்து காப்பர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாவ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். இது நல்ல நோவை வச்சுக்கோங்க. வயர்ஸ் மேடப் ஆஃப் காப்பர். காப்பர் வந்து எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டியோட ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்லையும், இன்னொன்றில் வந்து இட் ஹாஸ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு செகண்ட் பாயிண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்து போனால் காப்பர் wires are used to carry current in households. இது எல்லாருக்குமே தெரியும். These wires are in turn enclosed in electrical insulators or materials of high electrical resistance. These materials are usually made up of flexible plastic. ஸோ வெளியே இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஹை கண்டக்டிவிட்டி, அதாவது ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியான மெட்டீரியலில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக எதில் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக்கால் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகிடக்கூடாது. வயரில் வந்து பாஸ் ஆகும்போது நம்ம மேலே கை வைக்கும்போது நமக்கு ப்ரொடெக்டிவிட்டி இருக்கணும்னு சொல்லி அதுக்காக ஒரு இன்சுலேட்டராக வந்து யூஸ் பண்ணப்படுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஃப்ளெக்சிபிள் பிளாஸ்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட், சிவப்பு இரத்த செல்களின் உட்கரு, அதாவது ரெட் பிளட் செல்ஸ். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு, இது நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. ரெட் பிளட் செல்ஸ் டு நாட் கண்டெயின் அ நியூக்ளியஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது சிவப்பு இரத்த செல்களின் உட்கரு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். உட்கருவின்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. இதில் அவங்க டேட்டா என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் 2 மில்லியன் ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கு வந்து டை ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு த பாடி ப்ரொடியூசஸ் நியூ பிளட் செல்ஸ் எவ்ரிடே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நியூ ரெட் பிளட் செல்ஸ் எவ்ரிடே வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் ரெட் பிளட் செல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா எவ்ரி செகண்ட் டை ஆகுது. இதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நியூக்ளியஸ் கிடையாது, அதாவது அதுக்கு வந்து உட்கரு கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த அயன் பில்லர் அட் டெல்லி, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையே இல்லை. இது வந்து ரஸ்ட் ஆகாது, அந்த அயன் வந்து ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் அப்போவே வந்து கட்டியிருக்காங்கன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின், குதுப் மினார் எல்லாருக்குமே தெரியும், அதை யார் பில்ட் பண்ணா, அதை யார் வந்து கம்ப்ளீட் பண்ணா? குதுப் மினார்னோன்னா உங்களுக்கு தெரியும் குதுபுதீன் ஐபக், அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. யார் அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷ் அவர்கள் தான் வந்து குதுப் மினாரை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ அடுத்த டாபிக் பாருங்க, அரிஸ்டாட்டில் இஸ் அ கிரீக் ஃபிலாசபர். இந்த மாதிரியான ஒரு சில கஷ்டமான கேள்விகளும் கேட்பாங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் இஸ் அ கிரீக்கு பதிலாக லாட்டின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்ரஸி இஸ் அ வேர்ட் டிரைவ்ட் ஃப்ரம் கிரீக். கிரீக்லேருந்து தான் வந்து அது வந்திருக்குன்னு தெரியும். டெமோக்ரஸின்ற ஒரு கான்செப்டே வந்து கிரீஸ்லேருந்து தான் நம்ம வந்து எடுத்துருப்போம்னு சொல்லி பாலிட்டியில் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் அந்த டெமோக்ரஸி லாட்டின் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு அப்படின்ற சில கொஸ்டின்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து குரூப் 4ல் வந்து கேட்டிருக்காங்க. அது போன்ற ஒரு கொஸ்டினாக வந்து இது அமைகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அரிஸ்டாட்டில் வந்து ஒரு கிரீக் ஃபிலாசபர். இவர் வந்து குரூப்பிங் வந்து பண்ணுறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு குரூப்பிங் பண்ணுறாரு. என்னவா பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவர் அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என பிரித்தார். He just classified all organizations into animals or plants. ஃபர்ஸ்ட் இவர் விலங்குகளை இரத்தமுடைய விலங்குகள் மற்றும் இரத்தம் அற்ற விலங்குகள் அப்படின்னு வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. He classified into those with blood and those without blood. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவர் வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காருன்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 groups. அதாவது வாக்கர்ஸ், நடந்து போகிறவங்க, பறந்து போகிறவங்க, அதாவது நீந்தி போகிற ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு வந்து அதை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 டைப்பாக வந்து இந்த அரிஸ்டாட்டில் பிரிச்சிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு வரும்போது கிரீக்குன்ற வார்த்தையை மாற்றி கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் டாபிக். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா கேல்வனைசேஷன்.
கேல்வனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகமுலாம் பூசுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா the another way of preventing rusting is to deposit a layer of metal like chromium or zinc on the iron. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கேல்வனைசேஷன். அதாவது துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மெத்தட் வந்து செய்கிறோம். அந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேல்வனைசேஷன். அந்த கேல்வனைசேஷனுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் எடுத்து அந்த மெட்டல் மேலே குரோமியம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து அயன் மேலே வந்து நம்ம வந்து பூசுகிறோம். அப்படி பூசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரஸ்டிங் ஆகாது. அந்த கான்செப்ட் பேர் தான் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கேல்வனைசேஷன். இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோகங்களை ஒரு படலமாக பூசுவதும் துருப்பிடித்ததை தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கான்செப்ட். இது வந்து ரொம்ப எக்ஸாம் ஓரியன்டாக வந்து தேவையில்லை. பட் ஆஸ் அ ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆல் மசில்ஸ் ஆஃப் அவர் பாடிஸ் மூவ் இன் ரெஸ்பான்ஸ் டு எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஜென்ரேட்டட் நேச்சுரலி இன் அவர் பாடி. ஸோ எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து நேச்சுரலாக வந்து நம்ம பாடியில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம். அது எல்லாத்துக்குமே வந்து ஆல் மசில்ஸ் வந்து நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த பாக்ஸ் கொஸ்டினை பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ் கொஸ்டின். இது வந்து எப்படி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸாக வந்து கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பாருங்கள், ஹியூமன் பீயிங்ஸ், இதில் சில விஷயங்களை நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஹோமோ சாப்பியன்ஸ். ஆனியன் அப்படின்னு வரும்போது சாட்டிவம் அப்படின்னு வரும். வீட்டுன்னு வரும்போது சாட்டிவா அப்படின்னு வரும். ஆனியன் சாட்டிவம், வீட் சாட்டிவா. ரேட்டுக்கு ரேட்டஸ்ன்னு வந்துடும். வந்துடும். பீஜியனுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் லிவியா அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். பீஜியனுக்கு வந்து லிவியா அப்படின்னு வந்து சொல்லலாம். டாமரிண்டுக்கு வந்து டாமரிண்டஸ் அப்படின்னு வரும். லைமுக்கு வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, சிட்ரஸ். நீம் ட்ரீ வந்து இண்டிகா, அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஈஸி. பீஜியன் லிவ்ஸ், டாமரிண்டஸ், லைம் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட், நீம் ட்ரீ வந்து இண்டிகா அப்படின்னு வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது போன்ற இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம வந்து இப்போ ஸ்டடி பண்ணிப்போம். கோகனட்டுக்கு வந்து கோக்கஸ், பேடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சாட்டிவா. ஃபிஷ் வந்து கட்லான்ற மீன் எல்லாருக்குமே தெரியும். ஃபிஷ் இஸ் ஈக்குவல் டு கட்லா. ஆரஞ்சு இஸ் ஆல்சோ அ சிட்ரஸ் ஃப்ரூட் பட் இட் இஸ் ரிலேட்டட் டு சைனான்சஸ். ஆரஞ்சு வந்து சினான்சஸ் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் அதுக்கு வந்து ஜிஞ்ச்விங்கர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிங் கிப்பர் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்பாயா வந்து பப்பாயான்னு தான் முடியும். அண்ட் மோர் ஓவர் டேட்டுக்கு வந்து டாக்டிலிஃபெரா அப்படின்னு வந்து வரும். டேக்ட் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது போன்று இந்த 15 வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை அப்படியே இருக்கிற புக் கண்டென்ட்டே கேட்டாங்க அப்படின்னா உங்களால் வந்து அதுக்கான ஆன்சரிங் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மக்கப் பண்ண வேண்டியது கட்டாயம். ஸோ மூவிங் வித் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். லூயிஸ் பாஸ்டர். இவர் யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் 2 விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒன்று வந்து த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் அப்படின்ற ப்ராசஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது நொதித்தல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அவர் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹி டிஸ்கவர்ட் தி கியூர் ஃபார் ராபிஸ்ன்ற நோய்க்கு வந்து இவர் வந்து கியூர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவரே ராபிஸ் என்ற வெறி நாய் கடிக்கும் மருத்துவம் கண்டறிந்தார். இது 2 தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொன்று கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட். இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட். இந்த 3 கொஸ்டின்ஸையும் வந்து இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றின ஒரு சின்ன கான்செப்ட் தான். எந்த ஒரு பொருள் ஒரு வேதி வினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் வேதி மாற்றத்தின் வேகத்தினை மற்றும் துரிதப்படுத்துவோம், அதுதான் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட். அதை தான் வந்து வினையூக்கி என்று நம்ம வந்து அழைக்கிறோம். Catalysts are substances that speed up the process of a chemical change and it will not undergo any change during the course of reaction. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்ட்ஸ் as the catalyst in the fermentation of sugar. சுகரை வந்து ஃபர்மெண்ட் பண்ணுற அந்த ப்ராசஸில் வந்துட்டு ஈஸ்ட் தான் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி 7th term 2ஓட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இது வரைக்கும் நம்ம 120 கொஸ்டின்ஸுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த சீரீஸில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இது போக போக கிட்டத்தட்ட உங்களால் ஒரு 1000 கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் அட் த எண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் சீரீஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒன்றும் கிடையாது, மயக்க மூட்டிகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதாவது ஆனஸ்தட்டிக்ஸ். ஸோ இந்த ஆனஸ்தட்டிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது ஆல்பர்ட் நிமானின் அப்படின்றவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா ஜெர்மனி. அண்ட் அவர் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 1860. அவர் 1860 தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மயக்க மூட்டிகளை வந்து கண்டுபிடிக்கிறாரு. எதுலேருந்து கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ லீவ்ஸ், கொக்கோ இலைகளில் இருக்கிற இந்த கொக்கைன் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு ஒரு மயக்க மூட்டியா. அடுத்ததாக போகலாம் அடுத்த கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து ஒரு மிக்சராக இருக்கும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரோசைலனால் அப்படின்னு வந்து சொல்கிற ஒன்றும், இன்னொன்று வந்து டெர்பின்கால். இது ரெண்டோட மிக்சர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட்டால். ஸோ செகண்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது டிஞ்சர். நமக்கு அடிப்பட்டா டிஞ்சர் வைப்பாங்க தெரியுமா, அந்த பற்றின ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் என்னென்ன காம்போசிஷன் இருக்குது. எடுத்தோன்னே வந்து அயோடின் வந்து இதில் இருக்குது. செகண்ட் 2-3% வரைக்கும் ஆல்கஹால் இருக்குது. அண்ட் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாட்டர் மிக்சரும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெட்டாலில் 2 இருக்குது, குளோரோசைலனால் அண்ட் டெர்பின்கால். இப்போ அடுத்த பாக்ஸ் கொஸ்டின் போகலாம். ஸோ இப்போ அடுத்த பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. இந்த பாக்ஸ் கொஸ்டின்ல நம்ம ஏன் வந்து இந்த மெழுகுபத்தியோட அந்த தீ வந்து மேல் நோக்கி எரியுது அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்து 7th டேர்ம் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து ஏர் பலூன் வந்து ஏன் வந்து ஹைட்டாக பறக்குது, நம்ம வந்து அதுக்கு வந்து ஹீட் கொடுத்தோன்னு ஏன் பறக்குது, அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த இடத்துல ஹீட் வந்து வருது, ஃபயர் வருது. அந்த ஃபயரை சுற்றி இருக்கிற ஏர் மட்டும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி கம்மியாக இருக்கும், மற்ற ஏர்லலாம் வந்து டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஏர் பலூன் எப்படி பறந்ததோ அதே மாதிரி இந்த ஃபயர் என்ன பண்ணுது, அந்த தீ என்ன பண்ணுது, மேல் நோக்கி வந்து என்ன பண்ணுதுன்னா எரியுது. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கான்செப்ட்ல முக்கியமானது என்னன்னா ஹீட் பண்ண ஏரோட டென்சிட்டி கம்மியாகும், அதனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த தீ வந்து மேல் நோக்கி வந்து எரியுது அப்படின்ற கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இந்த அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்கிஸ். இந்த எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்கிஸ் கண்டுபிடிச்ச அந்த பிளாஸ்டிக்கோட பேர் வந்து பார்க்கிசைன். ஸோ இதில் நீங்கள் 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்கிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிசைன். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இவரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல் ஹசன் ஹைத்தம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. அதாவது ஒரு சின்ன ஹோல் போடுறோம், அந்த ஹோல் மூலமாக இப்போ லைட் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னா அந்த லைட் நேராக அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் போய் ப்ரொஜெக்ட் ஆகி எதிர்க்க இருக்கிற செவத்தில் போய் அந்த இமேஜ் வந்து தெரியும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஓகே, இந்த கான்செப்ட் நீங்கள் சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ப்ரொஜெக்டர்ஸ், சினிமா தேட்டரில் இருக்க ப்ரொஜெக்டர்ஸும் இதே கான்செப்டான்னு கேட்டால் கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான். நம்ம சின்ன வயசில் கார்ட்போர்ட்ஸ் வச்சு படிச்சிருப்போம். கார்ட்போர்டில் ஒரு ஓட்டை போட்டு அங்கே ஒரு டார்ச் லைட் வச்சோம்னா அது ஸ்ட்ரைட்டாக நேராக ட்ராவல் ஆகுறதை நம்ம பார்த்துருப்போம். அந்த கான்செப்டை முதல் டிஸ்கவர் பண்ணது தான் அல் ஹசன் ஹைத்தம் அப்படின்றவர். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து தேவையான்னு கேட்டால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடையாது. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய வேண்டிய ஒரு கான்செப்ட். அதாவது லைட், அதாவது ஒளி வச்சு தான் வந்து தாவரங்கள் அதுக்கான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. ஆனால் மனிதர்களும் விலங்குகளும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், அது மட்டும் இல்லாமல் ஃபேட், இது 3லேருந்து எனர்ஜி கன்சியூம் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான எனர்ஜியை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து இந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் கான்செப்சுவல் கொஸ்டின் தான். ஸோ இப்போ அடுத்தது பாருங்க, இதுல ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். POPs அப்படின்னு கொடுத்து அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். இதை வந்து இந்த டோட்டல் கான்செப்ட்லயே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற ஒரே கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா POPஸோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ள போகலாம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒய் டேஞ்சர் லைட்ஸ் இன் வெஹிக்கிள்ஸ் ஆர் ரெட் இன் கலர். ஏன் வந்து வெஹிக்கிள்ஸில் வந்து ரெட் கலரை வந்து ஒரு டேஞ்சர் லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து டிராஃபிக்கில் வந்துட்டு ரெட் கலரை வந்து ஒரு நிற்கணுன்றதுக்கு ஏன் ரெட் கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போன்ற எல்லாத்துக்குமே ஆன்சர் இங்கே வந்து இருக்கு. இது என்னன்னு கேளுங்க, சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் தான் என்ன பண்ணப்படுது, சிதறிக்கப்படுகிறது. அதாவது ரெட் கலர் இஸ் ஸ்கேட்டர்ட் த லீஸ்ட், ஸ்கேட்டரிங் வந்து லீஸ்டாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலருக்கு பை தி ஏர் மாலிகுல்ஸ். ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த ஏர் மாலிகுல்ஸ் வந்து இதை ஸ்கேட்டர் பண்ணாமல் லைட்டாக ஸ்கேட்டர் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. செகண்ட், சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது, அதாவது வேவ் லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்க்க முடியும் ஏர்லேயும் ஃபாக்லேயும்.
ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இப்போ ஃபாகுன்னு பார்த்துட்டாலே கண்ணு வந்து நமக்கு ஒரு 10 மீட்டருக்கு அப்புறம் வந்து தெரியாது ஒரு வெஹிக்கிள் வருதா இல்லையான்னு. அப்போ அந்த டிராஃபிக் லைட் வந்து நல்லா தெரியணும், தூரத்தில் இருந்தாலும் நல்லா தெரியணுன்றதுக்காக வேவ் லென்த் அதிகமாக இருக்கிற ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணுறாங்க, அதுதான் ரெட். ஸோ இந்த வேவ் லென்த் அதிகமாக இருக்குன்ற ஒரே காரணத்தினால தான் டேஞ்சர் லைட்டுக்கும் டிராஃபிக் லைட்டுக்கும் வந்து ரெட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட்குள்ளே வந்து போகலாம். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். இதில் வந்து 3 கான்செப்ட்ஸ் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 கான்செப்ட்ஸில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட், வானியல் அலகு அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பூமி இருக்குது, எர்த், இங்கே வந்து சன் இருக்குது, அதாவது வந்து சூரியன் இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற சராசரியான ஒரு டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது சராசரியான தூரம் அப்படின்றது தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட ஒரு யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா AU அப்படின்னு வந்து டினோட் பண்ணுவாங்க. அண்ட் அதோட வேல்யூ வந்து 1.496 × 10⁸ கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து light year, the distance traveled by the light in 1 year is called as the light year. அதாவது ஒளியாண்டு அப்படின்னா ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதோட இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 year அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இதோட வேல்யூ வந்து 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர்ஸ் செகண்ட். அண்ட் இப்போ மூணாவதா வந்து விண்ணியல் ஆரம் அப்படின்னா என்ன? ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது, ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது ஒரு ஆர வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு என வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது மூணும். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த கான்செப்டை பாருங்க. இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா கேமராஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோட இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பின் ஹோல் கேமராஸ் அப்படின்னு வந்து ஒன்று வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணியிருந்தோம். அதாவது ஊசி துணை கேமரா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்டது இவ்வகைய ஃபோட்டோகிராஃபி. இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த புகைப்படத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலோகிராஃபி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதாவது சோலோகிராஃபி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின். ஸோ இப்போ அடுத்து, ஸோ இஸ் த மூன் அ லூமினஸ் ஆப்ஜெக்ட்? சந்திரன் ஓர் ஒளிரும் பொருளா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்லா பாருங்க, சந்திரன் நன்கு ஒளியை தரும் மூலம் ஆகும். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஒளி தரும் ஒரு மூலம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சந்திரன் தாமாகவே ஒளியை உமிழும் மூலம் அல்ல, அதாவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. But it cannot produce the light by its own. அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், இங்கே எர்த் இருக்கு, சன் இருக்கு, நடுவில் வந்து மூன் வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சன்லேருந்து லைட்டை வந்து வாங்கி இங்கிட்டு வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன். ஸோ எக்ஸாம்பிள் மூன் அப்படின்றது ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்டான்னு கேட்டால் இல்லை. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். So இது ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் சில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடத்தை பெறுவது நம் இந்திய நாடாகும். அது தமிழகத்தில் ரொம்பவே சிறப்பு முக்கிய ஊர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், திருபுவனம் அண்ட் ஆரணி. இது 3 தான் வந்து ரொம்ப சிறப்புடையது. இப்போ அடுத்த கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் கேளுங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ளே வந்து லைட்டை வந்து இப்போ பாஸ் பண்ணுறாங்க. இந்த லைட் பாஸ் ஆனோன்னே இங்கிட்ட வந்து நம்ம ஸ்டார்டிங் ஃபேஸு, இங்கே வந்து எண்டிங். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு பேச்சுக்கு இப்போ இங்கேருந்து 2 லைட் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த லைட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து ட்ராவல் பண்ணாமல் மேலே கீழே அப்படின்னு சொல்லி இடிச்சு மூவ் ஆகுது. ஸோ இந்த இடிச்சு மூவ் ஆகுற இந்த மெக்கானிசம் பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். உள்ளுக்குள்ளேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னொரு எண்டில் போய் ரீச் ஆகுது. அப்படி ரீச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப வந்து லாஸ் ஏற்படல. அந்த லைட் வந்து நம்ம எவ்வளோ அனுப்புனோமோ அதுலேருந்து ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் வந்து லாஸ் ஆகி நிறைய வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து 2 லைட் அனுப்புகிறாங்கன்னா இங்கே வந்து 1.96 அப்படின்ற அளவுக்கு போய் அங்கே போய் ரீச் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து இன்னொன்று இந்த இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா
fiber optic cables are able to carry more signals than traditional copper cable telephones. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். காப்பர் கேபிளோட இதில் வந்து நிறைய சிக்னல்ஸை வந்து இதில் வந்து கேரி பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ ஸ்டடி ஆஃப் ப்ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் தியர் மெயின்டெனன்ஸ் இஸ் கால்ட் அஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அதாவது விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல். 2 அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு தான் என்ன பேருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக வந்து கவர் பண்ணுறோம். ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கூட விடாமல் இது எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைனா அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதையும் இங்கே வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே வரோம். ஸோ எல்லா பாக்ஸ் கொஸ்டினும் உங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 150 பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆன்டிபயோட்டிக்ஸ் சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வேலை செய்வதில்லை. வைரஸஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதாவது கோல்டுக்கும் ஃப்ளூக்கும் வந்து வைரஸஸ்க்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் நைலான். இந்த நைலான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேராஷூட்டில் நைலான் வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மவுண்டன் கிளைம் பண்ணுறதுக்கு நைலான் ரோப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது 2 தான் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூவிங் ஆன் வித் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தையை இப்படி வந்து தலையில் வந்து எழுதியிருப்பாங்க. ஏன் இது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமதள ஆடியின் இடவள மாற்றம் என்ற பண்பு, அதாவது இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லேட்ரல் இன்வர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த லேட்ரல் இன்வர்ஷன் மூலமாக இப்போ நீங்கள் ஒரு மிரரில் வந்து இப்போ நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, மிரரில் பார்க்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ்ன்ற வார்த்தை வந்து நமக்கு தலைகீழ தெரியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வண்டியிலே வந்து அது தலைகீழ எழுதியிருப்பாங்க. ஸோ தட் நம்ம மிரரில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த லேட்ரல் இன்வர்ஷன் அப்படின்ற கான்செப்ட் மூலமாக வந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு தெரியணும். ஸோ தட் நம்ம வந்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுவோம் அப்படின்ற கான்செப்டில் வந்து இது வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ இது போன்ற பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உஸ்தாதின் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.